உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு சட்டத்தை நீக்குவதா இல்லையா என்பது குறித்து வெள்ளிக்கிழமை இறுதி தீர்மானம். அரிசிக்கான அரசின் விலை நீக்கம், ஆலை உரிமையாளர்களின் புதிய விலை அறிமுகம், நாட்டின் எரிபொருள் தட்டுப்பாடு கிடையாது என அரசாங்கம் அறிவிப்பு. எரிவாயுவின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லசந்த அழகிய வண்ண தெரிவிப்பு. அசாட் சாலியின் விளக்கமறியல் நீடிப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இன்றைய நாள் விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அரிசிக்கான உயர்ந்தபட்ச சில்லறை விலையை அரசாங்கம் அறிவித்து வெளியிட்ட வர்த்தமானியை மீளப் பெற்றுள்ளது. அதற்கிணங்க இன்று முதல் அரிசிக்கான சில்லறை விலையை அரிசி ஆலை உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். இதேவேளை சந்தையில் நிலவும் அரிசிக்கான தட்டுப்பாட்டை நீக்க 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரிசிக்கான உயர்ந்தபட்ச சில்லறை விலையை அரசாங்கம் அறிவித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானியை மீளப் பெற்றுக் கொள்வதாக நேற்று அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கம் அறிவித்த வர்த்தமானி அறிவித்தலின்படி கீரி சம்பா 1 கிலோ 125 ரூபாய் எனவும், சிவப்பு அல்லது வெள்ளை சம்பா 1 கிலோ 103 ரூபாய் எனவும், சிவப்பு அல்லது வெள்ளை நாடு 1 கிலோ 98 ரூபாய் எனவும், பச்சை அரிசி 1 கிலோ 95 ரூபாய் எனவும் அறிவித்திருந்தது. இந்நிலையில் குறித்த அதிகபட்ச சில்லறை விலைக்கான வர்த்தமானி மீளப் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை இன்று அறிவித்தார். அரிசிக்கான விலையை கட்டுப்படுத்தல் என்ற தீர்மானத்தில் இருந்து அரசாங்கம் விலகியுள்ளது. சந்தையில் உள்ள தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு பாதுகாப்பு தொகையொன்றை பேணுவதற்கு வர்த்தக அமைச்சருக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ள காரணத்தால் அரசாங்கம் என்ற வகையில் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அரிசி இறக்குமதி செய்யப்படுகின்றது என்பதற்காக நெல்லுக்கு வழங்கப்பட்டுள்ள கொள்வனவு விலையில் எந்த மாற்றங்களும் வராது என்பதை சொல்கிறோம். அரிசி ஆலை உரிமையாளர்கள் உயர்ந்தபட்ச விலையை விட குறைவாக அரிசியை பெற்றுக்கொள்ள முயன்றார்கள் என்றால் அரசாங்கத்தின் நெச்சபை நெல்லை கொள்வனவு செய்ய தயாராக உள்ளது. இதன் மூலம் விவசாயிகளும் பாதுகாக்கப்படுகின்றனர், நுகர்வோரும் பாதுகாக்கப்படுகின்றனர். அதனால்தான் அமைச்சரவையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. 1 லட்சம் கிலோ அரிசி இறக்குமதி செய்யப்படுவது நுகர்வோரை பாதுகாப்பவே தவிர அரிசி ஆலை உரிமையாளர்களை பாதுகாக்கவல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். මිසක මෝල් හිමියෝ ආරක්ෂා කිරීමේ අරමුණක් ඇතුව නෙමෙයි කියන එක මම හිතන්නේ අපි අවබෝධ කරගත යුතුයි. දැන් රජයේ ප්‍රතිපත්තිය அரசாங்கத்தின் கொள்கை ஒன்று இருக்கிறது, சேதன பசலை தான் பாவிக்க வேண்டும் என்று. இறக்குமதி செய்யப்படும் அரிசி சேதன பசலை மூலம் விவசாயம் செய்யப்பட்டதா? ඒවද නැත්නම් ඒ ගැන පොඩ්ඩක් විස්තර කරන්න පුළුවන් දැන්? අපේ රටට සෑම எங்கள் நாட்டுக்கு எந்த உணவை இறக்குமதி செய்வதென்றாலும் சுகாதார அமைச்சின் கட்டுப்பாட்டாளர் ஒருவர் இருக்கின்றார். துறைமுகத்தில் அதன் கிளை ஒன்றும் உள்ளது. எங்கள் நாட்டுக்குள் எந்த உணவும் வருவதற்கு முன்னர் உணவு கட்டுப்பாட்டாளரின் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. எனவே கொண்டு வரப்படுகின்ற அரிசியும் நிச்சயம் சுகாதார பாதுகாப்புடன் தான் இருக்கும். இந்நிலையில் அரிசிக்கான புதிய விலையை இலங்கையில் உள்ள பாரிய அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் இன்று அறிவித்தனர். அதன் அடிப்படையில் நாட்டரிசி 1 கிலோ 115 ரூபாவாகவும், சம்பா அரிசி 1 கிலோ 140 ரூபாவாகவும் மற்றும் கீரி சம்பா 1 கிலோ 165 ரூபாவாகவும் விலை குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது குறித்த சங்கத்தின் தலைவர் டட்லி சிறிசேன இதனை தெரிவித்தார். அத்துடன் நாட்டரிசி நெல் 1 கிலோவை 62.5 ரூபாவிற்கும், சம்பா அரிசி நெல் 1 கிலோவை 70 ரூபாவிற்கும், கீரி சம்பா நெல் 1 கிலோவை 80 ரூபாவிற்கும் விவசாயிகளிடம் இருந்து கொள்வனவு செய்வதற்கும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. රජයට එක ප්‍රශ්නයක් නෙවෙයි තියෙන ප්‍රශ්න ගණනාවක් එක්ක රජය වැඩ කරන්නේ. යම් අතපසුවීම් වෙන්න ඇති. නමුත් ඒ සෑම අතපසුවීමක්ම රජයේ පසුව නිවැරදි කරපු අවස්ථා තමයි අපි දැකලා තියෙන්නේ. ඒක ඉතින් මේ වාගේ අනපේක්ෂිත අවස්ථාවකට මුහුණ දෙන්නාට පස්සේ රජයකට නෙවෙයි කාටුණත් එවැනි තත්ත්වයක් නැති වෙන බව සාමාන්‍ය දෙයක්. தேவைப்பட்டால் இலங்கைக்கு 3வது டோஸ் கொரோனா தடுப்பூசியை கொண்டு வருவதில் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். இதேவேளை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை நீக்குவதா அல்லது நீடிப்பதா என்பது குறித்த இறுதி முடிவு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார்.
தேவைப்பட்டால் இலங்கைக்கு 3வது டோஸ் கொரோனா தடுப்பூசியை கொண்டு வருவதில் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். இலங்கை ராணுவத்தின் 72வது ஆண்டு விழா இன்று கண்டியில் உள்ள தலதா மாளிகை வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்தார். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 53.2% 2 அளவுகளும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சில பகுதிகளில் 3வது டோஸ் தேவை என அவர் கூறினார். ஊடகங்களுக்கு உரையாற்றிய ராணுவ தளபதி தற்போதைய தொற்று நோயை கட்டுப்படுத்துவதில் இலங்கை ராணுவம் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். இந்த சந்தர்ப்பத்தில் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதில் ராணுவம் ஆற்றிய சேவை மறக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நாட்டில் மக்கள் அர்ப்பணிப்பு காரணமாக டெல்டா வகையை கட்டுப்படுத்த முடியும் என்று கடுமையான சுகாதார நிலைமைகள் குறித்து ஜனாதிபதியின் முடிவின் மூலம் எதிர்காலத்தில் நாடு திறக்கப்படும் என்று ராணுவ தளபதி தெரிவித்தார். மேஜர் ஜெனரல் கிட்ஸ்ரீ லியனகே, இலங்கை ராணுவத்தின் மத்திய மாகாண தளபதி மற்றும் ராணுவத்தின் பல மூத்த அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். මෙහෙමයි මේ රටට එන්නත් මාත්‍රා 5ක් එන්නත් මාත්‍රා වර්ග 5ක එන්නත් මාත්‍රා 3 කෝටි 15 ලක්ෂයකට අධික සංඛ්‍යාවක් මේ වන විටත් රටට රැගෙන ඇවිල්ලා තිබෙනවා. ඒ ප්‍රමාණයෙන් මේ වන විට 1 කෝටි 16 ලක්ෂයකට වැඩි ප්‍රමාණයක් අද වෙනුවට අපි එන්නත්කරණය කරලා තිබෙනවා. රටේ මාත්‍රා දෙකම ලබා දුන් ජනතාව 1 කෝටි 16 ලක්ෂයකටත් අධික සංඛ්‍යාවක්. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை நீக்குவதா அல்லது நீடிப்பதா என்பது குறித்த இறுதி முடிவு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் பெத்ரன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் தற்போது கொரோனா தொற்று நோயாளிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி காணப்படும் நிலையில் மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முடிவு எட்டப்படும் என அவர் தெரிவித்தார். தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு குறித்து கொரோனா தடுப்பு செயலணியின் அடுத்த கூட்டத்தில் மிகவும் பொருத்தமான முடிவு எட்டப்படும் என்றும் அமைச்சர் ரமேஷ் பெத்ரன தெரிவித்தார். මරණ ප්‍රමාණය අඩුවෙමින් තිබෙනවා. ඔක්සිජන් මත යැපෙන රෝගීන් අඩුවෙමින් තිබෙනවා. ඒ නිසා විශ්වාස කරන අපි තම බලාපොරොත්තු සහගත වෙන්නේ ඔක්තෝබර් මාසයෙන් පසුව නව යුගයකට ශ්‍රී ලංකාවට පියන ගන්න පුළුවන් වෙයි කියලා. නමුත් ඒ පිළිබඳ අවසන් තීන්දුව සිකුරාදා පැවැත්වෙන රැස්වීමෙන් තමයි ලබා ගන්නේ. 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 743 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொரோனா நோயாளர்களில் 83 பேர் இதுவரையில் அவசர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சிகிச்சை மத்திய நிலையங்களில் 382 நோயாளர்கள் ஆக்சிஜன் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாக கோவிட்-19 தொடர்பான இணைப்பு செயலணியின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் ஆக்சிஜன் தேவையுடைய நோயாளர்களின் எண்ணிக்கை 1100ஆக அதிகரித்திருந்தது. நாட்டில் 275 கொரோனா சிகிச்சை நிலையங்கள் தற்போது இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது 12 தொடக்கம் 19 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய நாட்பட்ட நோய் நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ள மற்றும் விசேட தேவையுடைய 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை மேல் மாகாணத்தில் உள்ள சகல பிரதான வைத்தியசாலைகளிலும் நேற்றைய தினம் ஆரம்பமானது. இந்நிலையில் தற்போது ஏனைய மாவட்டங்களில் உள்ள 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த காலப்பகுதியில் நாட்பட்ட நோய் நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ள மற்றும் விசேட தேவையுடைய 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு முதற்கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 743 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4,56,087 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,14,592 அதிகரித்துள்ளது. மேலும் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12,731 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 93,343 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைவாக 32,525 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாம் தடுப்பூசியும் 26,220 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. 2,981 பேருக்கு எஸ்ட்ராசெனகா முதலாம் தடுப்பூசியும் 23,679 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் 4,625 பேருக்கு
மொடர்னா முதலாம் தடுப்பூசியும் 24 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. 1553 பேருக்கு வைசர் முதலாம் தடுப்பூசியும் 31 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. 1708 பேருக்கு ஸ்புட்னிக் வி இரண்டாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற தடுப்பூசியே தீர்க்கமான வழி என்றும் மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதனூடாகவே இந்த நோயிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்றும் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் சமூக மருத்துவ பேராசிரியர் மஞ்சு வீரசிங்க கூறியுள்ளார். தடுப்பூசி ஏற்றலுக்கு எதிராக ஒரு சிலர் வர்த்தக நோக்கங்களுக்காக பரப்பி வரும் மூட நம்பிக்கைகளுக்கு ஏமாறாமல் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இன்னும் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாத இளைஞர்கள் முதலாம் கட்ட கோவிட் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் சமுதாய மருத்துவ விஞ்ஞானம் தொடர்பான பேராசிரியர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி ஏற்றுவதால் பாலியல் பலவீனம் மற்றும் மலட்டுத்தன்மை ஏற்படுவதாக ஒரு சிலர் கூறும் கருத்துக்களுக்கு எந்தவொரு விஞ்ஞான ரீதியிலான அடிப்படையும் இல்லை என சுட்டிக்காட்டும் பேராசிரியர், விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்படாத அவ்வாறான தவறான கதைகளுக்கு ஏமாறாமல் புத்திசாதுரியமாக நடந்து கொள்வதன் மூலம் நபர்களையும் அதேபோல நாட்டையும் பாதுகாக்க முடியும் என்பதையும் தெரிவித்துள்ளார். கோவிட் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தினை சீர்குலைக்கும் நோக்குடன் பல்வேறு தளங்கள் மூலமாக பரப்பப்பட்டு வரும் தவறான கருத்துக்களை விஞ்ஞான ரீதியாக பரிசீலனை செய்வதற்கு அரசாங்க தகவல் திணைக்களத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஊடக கலந்துரையாடலில் பேராசிரியர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அத்தியாவசிய தேவைகளுக்கான அனுமதிகள் மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாளாந்தம் வீதிகளில் சுகாதார சட்ட விதிமுறைகளை மீறி ஒன்று கூடல்கள், சமூக இடைவெளிகளை பின்பற்றாமல் மற்றும் முகக்கவசம் அணியாமல் பயணிப்பது போன்ற பல்வேறு சுகாதார சட்ட விதிமுறைகள் மீறப்பட்டு வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு கல்முனை பிரதான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவிற்குட்பட்ட பெரிய நீலாவணை, மருதமுனை, பாண்டிருப்பு மற்றும் கல்முனை போன்ற பிரதேசங்களில் சுகாதார சட்ட விதிமுறைகளை மீறி பிரதான வீதிகளின் ஊடாக பயணிப்பவர்கள் மீது இன்றைய தினம் ஆன்டிஜென் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரன் இதனை தெரிவித்தார். இதேவேளை வெள்ளைப்பூண்டு மோசடி தொடர்பில் அறிக்கையிட்ட ஊடகவியலாளர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கும் தீர்மானத்தை செயற்படுத்த வேண்டாம் என பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். வெள்ளைப்பூண்டு மோசடி தொடர்பில் அறிக்கையிட்ட ஊடகவியலாளர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கும் தீர்மானத்தை செயற்படுத்த வேண்டாம் என பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். හේතුව තමයි අපේ මාධ්‍යවේදීන් කොට්ටාසයක් අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවට කැඳවලා තියෙනවා පත්පත් වාර්තාවක් සම්බන්ධයෙන් සුදුලුණු වංචාව සම්බන්ධයෙන්. ඉතින් එමෙතුමනේ ඔබතුමාලා ඕනෑම අයෙකුට රාජ්‍ය ගැන විවේචනය කරන්න, දොස් කියන්න, හොඳ නරක පෙන්වා දෙන්න, සංවර්ධන කටයුතු සාධනීය දේවල් කතා කරන්න උපරිම නිදහසක් දීලා තියෙනවා. ඒ අතර දැන් පුද්ගලයෝ මාධ්‍යවේදීන් CID එකට අරන් යන්න යනවා. මොකද එමෙතුමනේ මේ වෙන්න යන්නේ නැවතත් මාධ්‍ය නිදහස අහුරනවද? සංක මං හිතනවා මම ස්තුතිවන්ත වෙනවා මාරම්භක ප්‍රශ්නයේ විදියට ඉතාම වැදගත් කාලෝචිත ප්‍රශ්නයක් යොමු කිරීම සම්බන්ධයෙන් මේ පිළිබඳව අද මට WhatsApp රහස් පොලිසිය වෙත කැඳවා තිබුණු නිවේදන මාධ්‍ය පළමුවම අපි මේ ගැන බරපතල විදියට කනගාටුයි. එවනුව අපි ආණ්ඩුවක් විදියටම එක ප්‍රතික්ෂේප එක බැහැර කර නොවිය යුතු දෙයක් විදියට වගකීමෙන් ඔබට කියනවා. ரகசிய போலீசாரின் அழைப்பு விடுக்கப்பட்ட விடயம் தொடர்பில் 2 ஊடக நிறுவனங்கள் குறிப்பிட்டிருந்தன. இந்த விவகாரம் தொடர்பில் முதலில் கவலை அடைகிறேன். அரசாங்கம் என்ற வகையில் முதலில் நாம் இதனை நிராகரிக்கிறோம். இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறாது என உறுதியாக கூறுகிறோம். எந்த வகையிலும் ஊடகவியலாளர்களை ரகசிய போலீசுக்கோ போலீஸ் நிலையத்துக்கோ அழைத்து இது குறித்து விசாரணைகளை நடத்தக்கூடாது என பிரதமர் மிக தெளிவாக ஆலோசனை வழங்கியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ரகசிய போலீசார் இது குறித்து விசாரிக்கப் போவதில்லை என விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சரத் வீரசேகரவும் பொறுப்புடன் கூறினார். வெள்ளைப்பூண்டு விவகாரம் குறித்து பந்துல குணவர்தன போலீசில் முறையிட்டிருந்தார். இருப்பினும் ஊடக நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிட்டிருக்கவில்லை. ஆகவே ஊடகவியலாளர்களை விசாரணைக்கு அழைக்கப்பட மாட்டார்கள். இதேவேளை நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. டாலர் நெருக்கடியின் காரணமாக எரிபொருள் இறக்குமதியில் சிக்கல் ஏற்படுமா என்பது தொடர்பில் வினவப்பட்டது. ග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා කියලා තියෙනවා දැන් රටේ ඩොලර් සංසංචිතය අඩු වෙලා නිසා ඉන්ධන ඉම්පෝට් කරන එකේ අර්බුදයක් තියෙනවා. ඒක නිසා ඔක්තෝබර් 1 අයිසොලේෂන් කර්ෆියු එක රිලීස් කරන එක කරන්න බෑ කියලා. මොකද මැතිතුමා තත්ත්වය ඔක්තෝබර් 1 රට විවෘත කරනවද නැත්නම් ඩොලර් හිඟේට ගවර්න්මන්ට් රජයේ වැඩපිළිවෙල මොකක්ද? කාරණේ තමයි ඊටම පැහැදිලිවම ඉන්ධන හිගයක් නැහැ. ආනයනය කිරීම සඳහා අවශ්‍ය ප්‍රතිපාදන රජයේ සතුව තිබෙනවා.
නිසා ඉන්ධන හිගයක් පිළිබඳව කිසිම සැකයක් හෝ අනියත බියක් ලංකාවේ ජනතාව ඇති කරගත යුතු නැහැ. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு கிடையாது. எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான நிதி அரசாங்கத்திடம் இருக்கிறது. எனவே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற சந்தேகம் கொள்ளவோ அல்லது வீணச்சம் ஏற்படுத்திக் கொள்ளவோ தேவையில்லை. எதிர்வரும் காலங்களில் சுற்றுலாத்துறையை மீள ஆரம்பித்து அதன் மூலம் அந்நிய செலாவணி கிடைக்கப்பெறும் என்று நம்புகிறோம். நாட்டை வளமைக்கு கொண்டு வருவதன் மூலம் நாட்டுக்கு கிடைக்கப்பெறுகின்ற முதலீடுகள் உள்ளிட்ட காரணங்களால் இந்த நெருக்கடியிலிருந்து தீர்வு காண முடியும். இதேவேளை பெரும்போகத்துக்கான சேதன பசலை மற்றும் கனிமங்கள் மற்றும் தாவர ஊட்ட பதார்த்தங்களை இறக்குமதி செய்வதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விவசாய அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவையில் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. මංහිතනම කල්නුත් මේ පිළිබඳව පැහැදිලි කලා අපි මේ සෑම දෙයක්ම කරනු ලබන්නේ පාරිභෝගිකයා ආරක්ෂා කිරීම වෙනුවෙන්. එවගේම දුව ජනතාව සහ මේ සෑම් පාර්ශයක්ම අපි ආරක්ෂා කර යුතුයි. அதற்கமைய நெற்செய்கைக்கு தேவையான சேதன பசலை மற்றும் உரக்கம்பனியால் இறக்குமதி செய்வதற்கும் ஏனைய பயிர்களுக்கு அனுமதி பத்திரம் கொண்ட உரக்கம்பனிகளால் தேவையான சேதன பசலையை இறக்குமதி செய்து போட்டி விலை மனு கோரலின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஏனைய பயிர்களை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு தேவையான சேதன பசலையை தாமதமின்றி போட்டி விலையின் கீழ் விநியோகிப்பதற்கு இயலுமான வகையில் அரச உரக்கம்பனிகள் மூலம் ஏனைய பயிர்களுக்கு தேவையான சேதன பசலைகளை இறக்குமதி செய்ய இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. லிட்ரோ மற்றும் லாஃப் கேஸ் நிறுவனங்களை ஒன்றிணைத்து புதிய நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனத்துக்கு தலைவர் மற்றும் பணிப்பாளர் சபை நியமிக்கப்பட்டு தற்போதுள்ளதை விட எரிவாயுவின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ணு தெரிவித்துள்ளார். සහ ලාස් ගෑස් සමාගම් ඒකාබද්ධ කරලා කියොලිට් නමින් සමාගමක් හදන්න යනවා කියලා. දැන් අලුතෙන්ම වාර්තා වෙනවා මේ සැලැස්මත් රජය ක්‍රියාත්මක නොකරන්න තීරණය කරලා තියෙනවා. මේ සම්බන්ධ අලුත් තත්ත්වය මොකක්ද කියලා දැනගන්න කැමතියි. මාස 6ක් තිස්සේ පාරිභෝගික අධිකාරිය විසින් ගෑස් වල ලෝක වෙළඳපොලේ මිල වැඩිවීම මුල් කරගෙන සහ රයාගේ ඉහළ යාම නිසා ගෑස් අත්‍යවශ්‍ය සේවාවක් විදිහට ගැසට් පත්‍රය පළ කරලා තිබෙන්නේ. ඒ අනුව ඒ ගෑස් සමාගම් විසින් අයදුම් පත්‍ර ඉල්ලීම් කරනවා මිල වැඩි කිරීම සම්බන්ධයෙන් පාරිභෝගික අධිකාරිය. ඒ අනුව පාරිභෝගික අධිකාරිය මිල කමිටුව කවුන්සිලය ඒ පිළිබඳව ගණනයන් කරලා රජයට ඒ අනුව විශේෂයෙන්ම අමාත්‍ය මණ්ඩලය මේ සම්බන්ධව අනුකමිටුවක් சமையல் எரிவாயு நிறுவனத்தினால் விலை அதிகரிப்புக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நுகர்வோர் பாதிக்காத வகையில் தீர்மானங்களை எடுக்கப்படுவது வழமையாக இடம்பெறும் செயற்பாடாகும். இது தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய லாஃப் மற்றும் லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனங்களை ஒன்றிணைத்து அரசாங்கத்தின் தலையீட்டின் ஒன்றிணைந்த கொள்வனவை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் தற்போதுள்ளதை விட சுமார் 100 தொடக்கம் 125 ரூபாய் விலையை குறைக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிறுவனம் அதன் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளது. இஸ்லாமிய காது நீதிமன்றங்களில் மாற்றங்கள் வர வேண்டுமே தவிர ஒரு சிறுபான்மை இனத்தின் உரிமையை முழுமையாக பறிக்கின்ற விடயமாக அது மாறிவிடக் கூடாது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். இலங்கை வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய உயர்மட்ட தூதுக்குழுவை சந்தித்துவிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். குறிப்பாக இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த தூதுக்குழு இந்த நாட்டிலே அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற மோசமான மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக எங்களுடைய தரப்பிலே இருந்து கருத்துக்களை அறிந்து கொள்ள விரும்பினார்கள். எங்களை பொறுத்தமட்டில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாவிப்பதன் மூலம் அரசியல் ரீதியாக பலரை பழிவாங்குவதற்கான முயற்சி மிக வெளிப்படையாக நடைபெறுகிறது என்ற விவரம் சம்பந்தமாக பல விஷயங்கள் நாங்கள் கதைத்திருக்கிறோம். குறிப்பாக சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா போன்றவர்களை தகுந்த காரணங்களின்றி வேண்டுமென்று சோடிக்கப்பட்ட காரணங்களை காட்டி கிட்டத்தட்ட 1.5 வருட காலம் ஒரு சட்டத்தரணி ஒருவரை இதுவரையும் ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மூலம் யாருமே தடுத்து வைக்கப்பட்டாத நிலையில் அவரை இவ்வளவு காலமாக தடுத்து வைத்திருப்பது வேண்டுமென்று ஒரு பழிவாங்கும் முயற்சி என்பதையும் அது குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாராளுமன்றம் நிறைவேற்றி இருக்கின்ற பிரேரணையிலும் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். மிக விரைவிலே அவருக்கு பிணை வழங்கப்பட்டு பிற்பாடு அவருடைய வழக்கை தொடர்ந்து கொண்டு செல்லலாம். அதை அவர்கள் தடுத்து வைத்திருப்பது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மோசமாக தங்களுடைய தேவைகளுக்காக பாவிக்கின்ற ஒரு விஷயம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இதே முஸ்லிம் சமய விவகாரங்கள் சம்பந்தமான விவாகரத்து சட்டம் அதிலே கொண்டு வரப்பட இருக்கின்ற திருத்தங்கள் குறித்த சர்ச்சை சமூகத்திலே இருப்பது முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதை மீறி இந்த அரசாங்கம் வேண்டுமென்று முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற தனியான சட்ட நடைமுறையை வேண்டுமென்று தலையிட்டு இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்ற விவகாரத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை
நாங்கள் மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறோம். அரசாங்கம் வேண்டுமென்று சிறுபான்மையினர் உரிமைகளை பறிக்கின்ற விவகாரமாக இது மாறிவிடுவதற்கு இடமளிக்க கூடாது என்ற விஷயத்தையும் மிக தெளிவாக நாங்கள் முன்வைத்தோம். வெறுக்கத்தக்க பேச்சுக்களை பேசுகின்ற மதகுருமாருடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கின்ற விஷயம் விசனத்துக்குரியது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியின் விளக்கமறியல் காலம் மேலும் 14 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அசாத் சாலியை எதிர்வரும் அக்டோபர் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அசாத் சாலியின் கைது தொடர்பில் பிரதானமாக மாவனெல்லை புத்தர் சிலை தகர்ப்பு விவகாரத்தை கோடிட்டு அடிப்படைவாதிகளை பாதுகாத்ததாக கூறி கொழும்பு பிரதான நீதவான் புத்திக ஸ்ரீ ராகல முன்னிலையில் CID-B அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என விசாரணையில் CID மன்றுக்கு அறிவித்திருந்த நிலையில் கொழும்பு பிரதான நீதவான் அதனை உறுதி செய்துள்ளார். இவ்வாறான நிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றம் அசாத் சாலிக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை சற்றமா அதிபர் தாக்கல் செய்துள்ளதால் நீதவான் நீதிமன்றம் தனக்கு கீழுள்ள வழக்கின் பிணை விடுவிப்பு தொடர்பில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாமல் உள்ளது. இந்நிலையில் நீதவான் நீதிமன்ற வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது வைத்தியசாலை சிகிச்சை பெறும் அசாத் சாலி மன்றில் ஆஜராகவில்லை. இந்நிலையில் விளக்கமறியல் காலத்தை மட்டும் நீதிமன்றம் நீடித்தது. நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பில் 2 படகுகள் மீது பாரிய மரம் மற்றும் மின்சார கம்பம் விழுந்ததில் படகுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. காலி, மாத்தறை, நுவரெலியா, கேகாலை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தின் எம்பிலிபிட்டிய, நெலிவு பகுதிகளுக்கும், மாத்தறை மாவட்டத்தின் அக்குரச, கொடபல பகுதிகளுக்கும், கேகாலை மாவட்டத்தின் ருவான் வெல்லம் மற்றும் எட்டியாந்தோட்டை பிரதேசங்களுக்கும், நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுவ, காரேல, ரத்தினபுரி மாவட்டத்தின் குருவிட்டு, கலவான, எஹலியகொட, ரத்தினபுரி, நிவித்திகள ஆகிய பகுதிகளுக்கும்